ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு வந்துட்டுங்க. அதுக்குள்ள பெரிய பையன் ஜிம்முக்கு போயிட்டு வரப்போ பால் பாக்கெட்டை பால் கவர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாப்புல பாலை ஊற்றி காய்ச்சிட்டு ஸ்ட்ராங்காக காப்பியை போட்டு குடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நல்லா தண்ணியை குடிச்சிட்டு காஃபியை போட்டு குடிச்சிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. பருப்பை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கழுவி ஊற வச்சுட்டு குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன கிணத்தையும் போட்டு 4 விசில் விடுற இடத்துல 2 விசில் விட்டால் போதும், கேஸ் மிச்சமாகும். பருப்பை ஊற வச்சிங்கன்னா அது மாதிரி பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சின்ன கிண்ணம் போடுறது. அது மாதிரி போட்டுருங்க. உலை வைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி அது மாதிரி ஊற வச்சுட்டு உலை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்திங்கன்னா சாதமும் சீக்கிரம் கேஸ் மிச்சமாகும். உளவாயை 3 நாள் மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது அப்படின்னு அந்த காலத்தில் பழமொழி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த காலம்லாம் கிடையாது, இந்த காலமும் கிடையாதுங்க. எந்த காலத்துலையும் வாயெல்லாம் மூடவே முடியாது. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. முன்னாடி பேசுறது தைரியம் இல்லாமல் பின்னாடி பேசுவாங்க. அதெல்லாம் காலையிலே வாங்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாதத்தை வேக வச்சு வடித்து விட்டாச்சு. சாம்பார் தாளிக்கும் போது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, வழக்கம் போல் என்னென்ன போட்டு தாளிப்பீங்களா அந்த மாதிரி தாளிக்கும் போது கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி தாளித்து ஊற்றினீங்கன்னா சாம்பார் மணமணன்னு மணக்கும். இன்றைக்கி லஞ்சு பாக்ஸும் அதாங்க, சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு வறுவல் பண்ணி சாம்பார் சாதம் கொடுத்தாச்சு. இன்றைக்கி இதுதான் எல்லாருக்கும் சாப்பாடு. ஓகே, பாய்.